ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு OU ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டியூட் மூவியோட ட்ரெய்லர் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். எப்படி நம்ம ரஜினி, விஜய், அஜித் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிறப்ப எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆர்வம் பிரதீப் ரங்கநாதன் மூவினாலே எல்லாருமே ஆர்வமாயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரை கேட்ச் பண்ணி வச்சிருக்காரு. தொடர்ந்து 4 படம், இது ஆக்சுவலாக 4வதுன்னு நினைக்கிறேன், 4 படத்தையும் ஹிட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கையும் எல்லாரும் அவளா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸ்டார்ட். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணா. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல ஒரு உதவாக்கற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கள்ள என்னடா கண்ணா reaction? நாய கண்டா கள்ள கண்ணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. இருக்கியடா கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தவங்க அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டு. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. ப்ளீஸ் தான் ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் என்னோட எல்லாமே லேட்டாக புரியுது. இங்கே நடக்கிற எதுவும் நம்ம கையில் லட்டு. இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஹேதா சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? ஒரு பாட்டை வச்சு ட்ரெய்லர் கொடுக்க முடியும்னா அது இவரால் தான் கொடுக்க முடியும் போல. ஒரே பாட்டு மொத்த ட்ரெய்லரும் கவர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லவ் டுடே பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்கு. எப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடு, லவ் ரிலேட்டடு, லவ்வில் நடக்கிற மோதல்கள், காதல்கள், அப்புறம் பிரேக்கப்பு, அந்த மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. இவருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மூவி வந்து உண்மையாகவே செமையாக செட் ஆகுது. இந்த ட்ரெய்லருமே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு பட் கிரிஞ்சின்னு சொல்லியிருக்காரு. பட் கிரிஞ்சி மாதிரி ஆக்கிடாதீங்க, அப்புறம் இவங்க சும்மாவே ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. இவர் பேசினாலே ஸ்லோவாக தான் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. எதுவும் கிரிஞ்சி மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டி தள்ளிடுவாங்க. கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தவங்க அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டு. ஓவராலாக இந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக வந்து செமையாக இருந்துச்சு. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னடா படம் வந்து பயங்கரமாக கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி நிறைய பேருக்கு கவர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் மூலமாக சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ணி வச்சிருக்காருங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் மூலமாகவும் நிறைய பேர் கவர்ந்துருக்காரு. அவரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது வந்து ஒரு காமெடியாக கொண்டு போயிடுறாருங்க. மற்ற யாருமே ரியாக்ட் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிரிப்போ ஒரு சீரியஸ்னஸோ எதுவுமே வராது. ஆனால் இவரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸில் கிரையாகிறாங்கன்னா எல்லாருமே கிரையாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில் இவர்கிட்ட இருக்குது.
இந்த ஆக்டிங் ஸ்கில்லை எப்போதுமே வந்து கொண்டு போயிட்டு இருப்பாருங்கிறதுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. ஓவராலாக டியூட் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. தீபாவளி வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் தீபாவளி அன்னைக்கு. ஆக்சுவலாக 2 படம் ரிலீஸ் ஆக போதுன்னாங்க, லீக்கும் இதுவும் அப்படின்னாங்க. பட் லீக் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுதுங்கிற இது அப்படிதான் ஆகுங்கிறத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன சயின்டிஃபிக் மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லி அது வந்து நடுவில் ப்ரொமோஷனுக்கா இல்லை வந்து என்ன அதுன்னு தெரியல நடுவில் போட்டிருந்தாங்க. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டியூடோட அப்டேட் வந்துருச்சு. இந்த படம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். சாயோட மியூசிக் பற்றி சொல்லியாகணும். சாயோட மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதில் வந்து இந்த இதில் பர்டிகுலராக ட்ரெய்லரில் மேட்ச் ஆனது பார்த்திங்கன்னா அந்த ஒரே சாங் தான் எல்லாத்துக்குமே. ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கட்டும், ஸ்லோவாக வரதாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுக்கு வர ஆடியோவாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லூப் மோடு இப்போ கேட்டு வைப் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஓவராலாக எல்லாம் வெயிட் பண்ணலாம். தீபாவளி இருக்குது. தீபாவளி போய் செமையாக செலிப்ரேட் பண்ணலாம். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம். நம்ம சேனல் கேம்பஸ் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ